குட் மார்னிங் மேம். எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அலாரம். இதை எதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம்னா ஒரு பஸர், ஒரு சுவிட்சு, ஒரு பேட்ரி, இதெல்லாம் ஒயர், இது எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நில அதிர்வு வரும்போது இந்த 2 கம்பியுமே உராயும். அப்போது சவுண்ட் வரும். எப்படி சவுண்ட் வரும்போது எலக்ட்ரிக்கல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம அலர்ட் ஆகி ஏதாச்சும் ஒரு சேஃபான பிளேஸில் போய் இருக்கலாம். நிலநடுக்கம் வர்றதுக்கு முக்கியமான 4 காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து புவித்தட்டு அசைவு. அந்த புவித்தட்டு அசைவு தான் ரொம்ப முக்கியமான காரணம். அது வரப்போய் தான் அந்த புவித்தட்டு அசைவு போய் தான் நம்மளுக்கு நிலநடுக்கம் வருது. 2வது இருக்கிறது எரிமலை வெடிப்பு. அந்த மாதிரி எரிமலை சம்மந்தப்பட்டது. அது வந்து எரிமலை கீழே ஃபோர்ஸாக வெடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து நிலநடுக்கம் வரும். 3வது இருக்கிறது வந்து நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவு வந்து மலைப்பகுதி கிட்ட இருக்க ஊர்லலாம் அதிகமாக வரும். 2024ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் கூட நிலச்சரிவு வந்துச்சு. 4வது ஆக்கள் நம்மளால் ஏற்பட்டது, மனித குழுக்களால் ஏற்பட்டது. மனிதர்கள் வந்து டேம்ஸ்லாம் கட்டுறாங்க. அந்த டேம்ஸில் வந்து நிறைய தண்ணி சேமிச்சு இருக்கிறதுனால அது வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தத்து மூலமாக நிலநடுக்கம் வரும். ரொம்ப ஆழமாக சுரங்கெல்லாம் தோன்றுறாங்க. அது மூலமாகவும் நிலநடுக்கம் ஏற்படும். இந்த நிலநடுக்கத்தை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து வர பாதிப்புகளை வந்து கம்மி பண்ண முடியும். நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடியே லைட்டாக அதிர்வு இருக்கும். அப்போவே நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாதிப்புலாம் போயிட்டே இருந்துச்சுன்னா நிலம் வந்து அதோட உறுதியை வந்து இழந்துடும். அதுக்கப்புறம் வர ஒன்று தான் நிலநடுக்கம். இதை கவனித்து நாங்கள் வந்து ஒரு முக்கிய தீர்வை தேடணும். அதான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச சாதனம் நிலநடுக்கத்தை முன்கணிக்கும் ஒரு ஐடென்டிஃபையர் அலாரம். இந்த அலாரத்தை உருவாக்குவதே எங்களின் நோக்கம். இது எங்கள் குழுவின் சிறு முயற்சி, ஆனால் ஒரு மாற்றத்துக்கு முதல் பெண். நன்றி.